வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog பண்ணுறோம். என்ன vlog அப்படின்னா, என்ன vlog டைட்டிலில் பார்த்த மாதிரி டைட்டிலே நம்ம இன்னும் போடலண்ணே. டைட்டிலே இல்லாம தான் ஆரம்பிக்கிறோம். இல்லடா, டைட்டில் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப போடுவேன்ல, ஓகே டைட்டிலில் போட்ட மாதிரி எல்லாம் ஒண்ணுதான். டைட்டிலில் போட்ட மாதிரி நம்ம வந்து குலசி தசராக்கு போறோம். எங்க இருக்கு? குலசி தசராக்கு போறோம். அது எங்க இருக்குன்னா குலசேகரப்பட்டினத்துல ஒரு திக்கு வாயில கூட்டு போறேன். சோ நாங்க 2 பேர் தான் போறோம். எதுக்குடா போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு போறோம் தெரியல. நேற்று சும்மா கால் பண்ணேன், வரீங்களான்னு கேட்டேன். வரேன், நீங்க வாங்க போலான்னு கிளம்பிட்டோம். நேற்று திடீர்னு கால் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கால் பண்ணி வாங்கண்ணா போகலாம், எங்கடா போகலாம் அப்படின்னா, வாங்க குலசி தசரா போகலாம் வாங்க, என்ன பண்ணுறீங்க வீட்டில் சும்மா தானே இருக்கீங்கன்னு ஒரு அசிங்கம் ஒன்று படுத்துனா. அப்புறம் நானும் திருப்பி நீயும் சும்மா இடம் இருக்க, வாடா போகலாம் அப்படின்னேன். அப்புறம் எங்களோட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்காரு. அவர் வருவாரா இல்லையான்னு நாளைக்கு நாங்கள் போனாதான் தெரியும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணிங்கன்னா அங்கே 2 பேட்டரியை விட்டுட்டீங்க. நன்றி வணக்கம். இதை எடுத்து வச்சிடறாரு. 2 பேட்டரி தானேப்பா, எடுத்து வச்சிடப்பா. நண்பர்களே, கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிறோம். போமா என்னன்னு தெரில, சொல்கிறோம். எதில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோமா, பஸ்ஸில் போகிறோமா, எதில் போகிறோம் அப்படின்றது சொல்கிறோம். போனால் தெரியும். ஏன்னா லீவு, ட்ரெயின் கூட்டமாக இருக்குன்ட்டாங்க. பார்ப்போம். மூச்சு வாங்குது. நான் பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு லீவா? இன்னையிலேருந்து லீவு. நண்பர்களே, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. கொடி பறக்குது. இந்தியா கொடி பறக்குது. அந்த பாருங்க, அது கிழிஞ்சு போச்சு. திருச்சி ஜங்ஷன் வந்துட்டோம். ஜங்ஷன் என்ன எழவே அது. இப்போ 11:50 வந்தோம். ட்ரெயினில் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் எடுக்க முடியல. டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எதனால சொன்னாங்கன்னா, அது என்ன காரணம் அப்படின்னு ரோக்கா சொல்லுவோம். அது என்ன காரணம்னா, நம்மளுக்கு ட்ரெயின் 12:45க்கு நம்ம இப்போயே எடுத்துட்டோம்னா இன்றைக்கி டேட்டில் விழுந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் டிடிஆர் என்ன நீ நேற்று எடுத்த டிக்கெட்டை வச்சு இன்றைக்கி வந்தானா என்ன கணக்குன்னு கேட்போம். அதனால் நாங்கள் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதாவது நண்பர்களே, இவன் என்ன பண்ணானா, 12 மணிக்கு தானே அன்ரிசர்வ் டிக்கெட் தானே கொடுக்குறீங்க, ஏன் இப்போயே கொடுத்தா என்ன அப்படின்னு நான் மிஷினில் போய் எடுத்துக்கிறேன்னா, அவங்க மூஞ்சில் எடுத்த மாதிரி நாளைக்கு டேட்டில் தான் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூஞ்சில் எடுத்த மாதிரி தான் சொன்னாங்க. குணமாக சொன்னாங்க. குணமாலாம் சொல்ல, மூஞ்சில் எடுத்த மாதிரி தான் சொன்னாங்க. எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களை சந்திக்குமாறு அதன் வரை உங்களிடம் விடை பெறுவது நான் உங்கள் ரோகாஸ் மற்றும் பின்னால் இருப்பது பிரசன்ன ரியாஸ். நண்பர்களே, 130 ரூபாய் டிக்கெட்டு. இங்கேருந்து தூத்துக்குடிக்கு. அங்கே இருந்து நாங்கள் இதில் என்ன ட்விஸ்ட்டு தெரியுமா, நான் உங்கள்கிட்ட போயிட்டு திருச்செந்தூருக்கு 2 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டுட்டேன். செருப்பால் அடிச்சிருப்பேன். திருச்செந்தூருக்கா மணியை பார்க்குறாங்க, ட்ரெயினே போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் டிக்கெட்டு கேட்குறேன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. நாங்கள் ட்ரெயின் கிட்டே போயிட்டு ட்ரெயின் உள்ள ஏறிட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நண்பர்களே, ரயில்வே ஸ்டேஷனில் வந்தாச்சு. பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கோம். ட்ரெயின் வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். நம்ம ஏமாந்துட்டோம். ஏன்? பாட்டில் 15 ரூபா 20 ரூபா வாங்கிட்டாங்க. எங்கே போட்டிருக்கு 15 ரூபான்னு? பாட்டில் 15 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான். இப்போதான் எனக்கு ஞாபகமே ஒரு அதில் ஒன்று வந்து சுடு தண்ணி, ஒன்று வந்து பச்சை தண்ணி, அந்த மாதிரி வாங்கியிருக்கான். அதில் அவர் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டார், அதனால தான் மாற்ற முடியல, இல்லைன்னா மாற்றி இருந்திருக்கான். வாழ்த்துக்கள். பிளாட்ஃபார்ம் 4ல் இருக்கும். பிளாட்ஃபார்ம் 4ல் இன்னொரு ட்ரெயின், ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் வரும். அதாவது இப்போ நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா, எந்த ட்ரெயினில் போகிறோம்? பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ். தமிழில் சொல்லுங்கள். முத்துநகர் விரைவு
விரைவு ரயிலில் போகிறோம். சூப்பர் ஃபாஸ்ட் அதிவிரைவு ரயிலில் போகிறோம். வண்டி நம்ம தமிழ்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். வேறு லெவல் வாழ்த்துக்கள். ஹிந்திக்காரன் கூட சூப்பராக தமிழ் பேசுகிறான். நம்ம பாருங்க எப்படி பேசுகிறோன்னு. வேறு ஏதோ ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் வரும் 12:45 அந்த ட்ரெயின் வரும். முத்துநகர் அதிவிரைவு வண்டி. சூப்பர். கீழே வச்சியா? Good morning, sir. இதோட லோக்கல் இறங்கிடுறேன். அங்கேயே இறங்கிடுறேன். மணி என்னடா நண்பர்களே? மணி வந்து 8:30 மணி ஆகுது. காலையில் தூத்துக்குடியில் சாப்பிட்டு இப்போ தான் பஸ் ஏறுறோம். டேரக்ட் பஸ், ஸ்பெஷல் பஸ் விட்ருக்காங்க. குலைசி டேரெக்டாக பஸ்ஸு. அதனால் அங்கே போயிட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கேருந்து 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து 54 கிலோமீட்டர்ஸ். 54 கிலோமீட்டரா இங்கேருந்து. போயிட்டு பார்ப்போம். போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எப்படி வருது அப்படின்றத நாங்கள் போடுறோம். போனால் தான் தெரியும் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்துட்டு பயங்கரமாக ஹைப் கொடுத்தாங்க. ஆனால் பஸ்ஸு காலியாக இருக்குது. தெரியல. திருச்செந்தூர் போனால் தான் தெரியும். பார்ப்போம். கூட்டம் போயிட்டு இருக்கா கூட்டம் இல்லைன்றது. விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். போயிட்டே இருக்கும். போயிட்டு என்னன்றது அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலி இப்போது திருச்செந்தூர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு வழியாக உருட்டி கொண்டு வந்துட்டார். 1.5 மணி நேரத்தில் திருச்செந்தூர் வந்துட்டோம் தூத்துக்குடியிலேருந்து. ரோகாஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பஸ்ஸு. ரொம்ப பிடிச்ச பஸ் ரோகாஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து குலசை போக போகிறோம். இன்னொரு 1/2 ஹவரில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். பஸ்ஸை ஓட்டுறதை பொறுத்து தான் 20 கிலோமீட்டரே 1.5 மணி நேரம் ஓட்டிட்டு வந்தான். அடுத்த 15 கிலோமீட்டரை எத்தனை மணி நேரம் ஓட்ட போகிறான்னு தெரியல. சூப்பர். பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன நடக்குது. இங்கே எங்கே என்ன வெயிட் பண்ணுறது? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். வரும்னு கண்ணில் காட்ட மாட்டேறாங்க. இன்னொரு 1/2 ஹவர் போயிடலாம். போயிட்டு இப்போ எங்களை இங்கே கூட்டமே இல்லை. பயங்கரமாக கூட்டம் இருக்கும். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டாங்க. இங்கேனா ஒரு கூட்டத்தையும் காணோம். அங்கே போனால் கூட்டம் இல்லைன்னா தான் எங்களுக்கு இருக்குது. பார்ப்போம் கூட்டம் இருக்கா இல்லையான்னு வீடியோவில் அப்டேட். மக்களை ஊர் பேர் பாருங்க. எப்போதும் வென்றான் குறுக்கு சாலை கையிடுறான். குறுக்கு சாலை எப்போதும் வென்றான். சூப்பராக இருக்குல்ல பேர். சக்கரண்டூரி நல்ல ஊர் டாடி. என்னடா எப்போதும் வென்றான்னா என்னடா எப்போதும் வென்றான். இந்த டாக்ஸி எவ்வளோன்னு கேட்போங்க. நண்பர்களே வந்தாச்சு. ஃபைனலி ரீச் டெஸ்டினேஷன். நாங்கள் வந்து
ஃபுல் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. இந்த கேரளாக்காரனுங்க நம்மளை போட்டு படாத பாடுபடுத்துறானுங்க. நிறையா சிக்கல்லாம் வந்திருக்கு. எல்லாமே எங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிய மாட்டேன், வந்து அன்னைக்கு மட்டும் தான் தெரியுது. அந்த சிக்கலெல்லாம் கடந்து நாளைக்கும் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படின்றத